2022 ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படும் என சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அவ்வாறானதொரு நிலைமை நாட்டில் எந்த வகையிலும் ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது ஒரு வெளி நெருக்கடியாக இருந்த போதிலும் அதனையும் முகாமைத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி அரசாங்கத்திடம் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். நிந்தவூர் கலாசார நிலையத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இனவாதத்திற்கு இடமளிக்காதிருத்தல், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குதல், அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்குதல் மற்றும் அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை குறைத்தல் ஆகியவையே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான மக்கள் வழங்கிய ஆணையின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதற்காக அரசாங்கம் தற்பொழுது கணிசமான அளவு பணிகளை ஆற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு தமது அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்த அரசாங்கத்தின் கீழும் அது நிறைவேற்றப்படாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இன்று அதிகாரம், செல்வம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றை பார்க்காமல் அனைவருக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை ஒழித்து அரசியல்வாதிகளை மக்களுக்காக பணியாற்றும் ஒரு குழுவாக மாற்றுவதற்கு தற்பொழுதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். 1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிந்தவூர் கலாசார நிலையத்தின் கட்டுமான பணிகள் 2014 ஆண்டு முதல் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தது. மிகவும் வளமான கலாசார பாரம்பரியத்தை கொண்ட அம்பாறை மாவட்டத்தின் கலாசார விழுமியங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கையளிக்கும் நோக்கிலும் அம்பாறை மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாகவும் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 24 வருடங்களின் பின்னர் கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பிடப்பட்ட தொகை 945.04 மில்லியன் ரூபாய் ஆகும். அதில் 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய நிதி ஒதுக்கீடுகளும் தேவைக்கேற்ப ஒதுக்கப்பட உள்ளதுடன் திட்டத்தின் ஒட்டுமொத்த கட்டுமான பணிகளும் 2027 12 மாதம் 31 தேதியளவில் நிறைவடைய உள்ளது என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டிருக்கிறார்.